ஆதாரம் நீர்தானையா, என் துரையே ஆதாரம் நீர்தானையா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் துதியும் புகழும் உண்டாவதாக. இந்த அருமையான நேரத்திலே, இந்த நாட்களிலே, இந்த காணொலி வாயிலாக என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையில்லாத நாமத்தினாலே வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானமானது நிரப்பட்டும். இந்த நாட்களிலே நாம் நினைத்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்த வண்ணமாக நடக்காமல் இருக்கிறதை நாம் பார்த்து துக்கப்படலாம், வேதனை அடையலாம். ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சற்று நொந்து கொள்ளுகிறதான சூழ்நிலையும் கூட உருவாகலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம் மறந்து விடாதீர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படியும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி, இந்த நாட்களிலே எது நடந்தாலும் சரி, அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது நமக்கு நன்மையாக நடக்கும் என்பதிலே நமக்கு சந்தேகமில்லை. யோவான் 13ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், இப்பொழுது நான் செய்கிறதை நீங்கள் அறிய மாட்டீர்கள், இனி வரும் காலங்களிலே என்ன செய்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இப்பொழுது நடந்து வருகிற காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு திராணி இல்லாவிட்டாலும் எல்லாம் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே தொடர்ந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து தியானித்து முடிப்பதற்கு முன்பாக ஒரு பாடல் ஒன்றை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல். இந்த பாடலை கேட்கும்போது என்னோடு கூட சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துங்கள். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, என்று சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா,
நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறுவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமாண்டவரே, மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஜெப சிந்தனையோடு கூட இருந்து இந்த வார்த்தையை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றமும், இந்த செய்தியானது ஒரு சவாலாக உங்களுக்கு அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான பகுதியை தான் இன்றைக்கு நான் பேச இருக்கிறேன். லூக்கா எழுதிய நற்செய்தியின் நூல் 19ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களிலே பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கட்டும். லூக்கா எழுதிய சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான்.
அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணாமல். பிரியமானவர்களே, இந்த இடத்துல சகேயு என்னப்பட்டதான ஒரு மனிதன் இந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆயக்காரனுக்கு தலைவனாய் இருக்கிறான், ஐஸ்வர்யவானுமாய் இருக்கிறான். ஆயக்காரன் என்றால் யார் என்று நமக்கு தெரியும். ஐஸ்வர்யவான், பணம் படைத்தவன். அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் இருக்கிறது, ஆனால் சமாதானம், சந்தோஷம் இல்லை என்பதை அவன் உணர்கிறான். தேவனுடைய காரியங்களை அவன் கேட்கும்படிக்காக ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்கிறது. எனவேதான் அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று நான் அவரை பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும்போது ஒவ்வொரு மக்களும் ஏதோ ஒன்றை பார்க்க வேண்டும், தன் இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியம். ஒருவேளை அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த வரிசையிலே இந்த சகேயு எனப்பட்டதான வரி வசூலிக்கிறதான மனிதன், இவன் ஒரு தலைமை ஸ்தானத்தில் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே எதுவும் குறைவு இல்லை, ஆனால் இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்கிற அந்த காரியம்தான் அவனுக்கு குறைவாக இருக்கிறது. அப்படியானால் அவன் இயேசுவை குறித்து ஏற்கனவே அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். யார் அந்த இயேசு? யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து வருகிறதை தூரத்திலே காண்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார். ஞானஸ்தானம் எடுக்கும் போது வானம் திறக்கப்படுகிறது, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி. அவருடைய ஊழியத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 10:38 நன்மை செய்கிற தேவனாக கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், வீதிகள் தோறும் அவர் நடைப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். பெத்தானியாவுக்கு போகிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்களாக இருக்கிறதான லாசருவை உயிரோடு கூட எழுப்புகிறார். நாயின் ஊருக்கு போகிறார். அங்கு ஒரு வாலிபனை பாடையிலே வைத்து சுமந்து வருகிறார்கள். எதிர்காலம் நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அந்த பாடைக்கு பின்பாக வருகிறதான அந்த சகோதரியை, விதவையை சந்தித்து மரணமும் ஜீவனும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கிறது. அந்த வாலிப மகனை எழுப்புகிறான் மரணத்திலிருந்து. பிசாசு பிடித்திருந்த லேகியோனை விடுவிக்கிறார். அவனுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார். குஷ்டரோகிகளை தொட்டு சுகத்தை கொடுக்கிறார். நடக்க முடியாத சப்பானிகளை நடக்க செய்கிறார். பிறவியிலே குருடனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுகம் பெறுகிறார்கள், பார்வை அடைகிறார்கள். எத்தனையோ பேர்களுக்கு வயிறார ஆகாரம் கொடுக்கிறார். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதியாயிரு என்று சொல்லுகிறார். கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கும்படிக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்த அந்த விபச்சார ஸ்திரியை ஆண்டவர் மன்னித்து, இனி பாவம் செய்யாதே போய் என்று சொல்லுகிறார். பாவங்களை மன்னிக்கிறார். இப்படி பல அரிய பெரிய காரியங்களை செய்கிறார். 5 அப்பமும் 2 மீனையும் வைத்து 5000 பேர்களுக்கு போஷிக்கிறார். இப்படி அதிகமான காரியங்களை இயற்கைக்கு மாறாக அவர் செய்கிறபடினாலே
இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டதான ஆயக்காரனும் ஐஸ்வர்யவானுமாய் இருக்கிறதான சகேயு எனப்பட்ட மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பூர்வீக கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பாதியிலே வந்தவர்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்துவை அறியாதவர்களாக கூட இருக்கலாம். மேலும் கிறிஸ்துவை குறித்து உங்களுடைய இருதயத்தில் ஒரு கசப்பான ஒரு சிந்தையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறேன். நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து மரித்த தெய்வம் அல்ல, அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசுவை தான் பிரசங்கிக்கிறேன். நான் சொல்லுகிற இயேசுவை சற்று கவனித்து கேட்டு பாருங்க. உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கலாம், அல்லது இயேசுவை உனக்கு தவறாக நீ புரிந்து கொண்டிருக்கலாம். தவறான ஒரு அபிப்பிராயம் உன் வாழ்க்கையிலே தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவன், பாவத்தை மன்னிக்கக்கூடிய எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் உன்னை மன்னித்து அவருடைய இரத்தத்தினால் உன் இருதயத்தை கழுவி தன்னுடைய பிள்ளையாக நேசிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு விசை உன் இருதயத்தை கொடுத்து பார். பூர்வீகமாய் கிறிஸ்தவனாய் வாழ்வதனால் நீ பரலோகம் போய்விட முடியாது. ஞானஸ்தானம் எடுத்ததினாலோ, பரிசுத்த ஆவியை பெற்றதினாலோ, அந்நிய பாஷை பேசுவதினாலோ, பணம் கொடுப்பதினாலோ, காணிக்கை கொடுப்பதினாலோ நீ பரலோகம் போய்விட முடியாது. மத்தேயு 7:21 சொல்லுகிறது, பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேறு ஒருவனும் பரலோகத்தில் பிரவேசியான் என்று சொல்லி, நீயும் நானும் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அப்படியானால் பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். கடமைக்காக ஞானஸ்தானம் எடுப்பதினாலோ, ரட்சிக்கப்பட்டதினாலோ, பரிசுத்த ஆவியை பெறுவதினாலோ, அபிஷேகம் பெறுவதினாலோ, அந்நிய பாஷை பேசுவதினாலோ சொர்க்கத்துக்கு போய் விட முடியாது. பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். பிதாவுடைய சித்தத்தை செய்யுங்க. அவர் யார் என்பதை குறித்து நான் சொல்லுகிறேன். இந்த சகேயு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடி வருகிறான். கவனமாக கேளுங்க. என்னால் முடிந்த அளவுக்கு நான் சீக்கிரத்திலே நான் நிறைவு செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஓடி வருகிறான். இயேசுவை பார்க்க முடியவில்லை. சகேயு எனப்பட்ட தேவ மனிதன் இயேசுவை பார்ப்பதற்கு தேடி போகிறான். இவன் இயேசுவை தேடி போகிறான். இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று வருகிறார். யோசித்து பாருங்க. இவன் இயேசுவை தேடி போகிறான், ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை தேடி அவன் வீட்டுக்கு வருகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர், யோசித்து பாருங்க. எனவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வரும்போது நிறைய கூட்டங்கள் இருக்கிறது. எரிகோவுக்கு வருகிறார். பல முறை இயேசுவை சந்தித்திருப்பான் என்று நினைக்கிறேன். இயேசுவை காட்ட முடியல. அவர்கள் இயேசுவை காட்டவில்லை. இவன் குள்ளனான மனிதனாய் இருக்கிறான். ஆனாலும் இயேசுவை பார்ப்பதற்கு அவன் முயற்சிக்கிறான். இயேசுவை பார்க்க முடியவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே உலக மக்கள் நம்மிடத்தில் வருகிறார்கள் இயேசுவை தேடி. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தானே என்று சொல்லி உலக மக்கள் துக்கத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு, கலங்கின கண்களோடு, காயங்களோடு இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே வருகிறார்கள். இயேசுவை அவர்களுக்கு காட்டுகிறோமா? அவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தானே, நீங்கள் ஒழுங்கினமாய் நடக்கலாமா? உண்மை இல்லாதவர்களாய் நடக்கலாமா? லஞ்சம் வாங்கலாமா?
வேலைக்கு காலை தாமதமாக வரலாமா? லேட்டாக வந்துவிட்டு சரியான நேரத்தில் கையெழுத்திடுகிறாயே. உலகம் நம்மிடத்தில் இயேசுவை தேடுகிறது. ஆனால் நீங்களும் நானும் இயேசுவை காட்ட முடியவில்லை. நம் வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே இயேசுவை காட்ட முடிகிறதா? உலக மக்கள் நம்ம இடத்துல பார்க்கிறாங்க, இவர்களோட வாழ்க்கையில இயேசு இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் நாம் இயேசுவை காட்டவில்லை. சகையும் அப்படிதான். இயேசுவை தேடி வந்தான், குதித்து பார்த்தான், அங்கிருந்து துள்ளி பார்த்தான், இயேசுவை பார்த்து விடலாம் என்று சொல்லி. எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் இயேசுவை நமக்கு காட்ட மாட்டார்கள் என்று சொல்லி தன்னுடைய வழிபோக்காக போய்விட்டார். இயேசு ஒரு நாளிலே எங்கள் ஊருக்கு வருவார் என்று சொல்லி அறிந்து, அவர் எந்த வழியாக வருவார், எந்த நாளில் வருவார், எந்த நேரத்தில் வருவார் என்று அறிந்து, அவர் போகிற அந்த வழியிலே ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டார். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு சீக்கிரமாக இந்த உலகம் நம்மை அனுமதிக்காது. உலகத்தில் இருக்கிறதான மண் ஆசை, பொன்னாசை, பதவி ஆசை, பெண்ணாசை என்று இப்படிப்பட்ட பல ஆசைகள் இயேசுவை நமக்கு காட்ட உதவி செய்யாது. இயேசுவை காட்டுவதற்கு அது நம்மை விடாது. பல ஆசைகளினால் இந்த உலகம் நம்மை இறுக்கமாக கட்டி வைத்திருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் ஒரு தெளிவான சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு காட்ட முடியாததுக்கு என்ன காரணம்? இப்படிப்பட்டதான ஆசைகள் நம்மை இறுக்கமாக வைத்திருக்கிறது. 119 சங்கீதம் 19:25 வசனத்திலே வாசிக்கிறோம், என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு பின்னி பிணைந்து வாழ்கிறோம். இதுவும் வேண்டும், அதுவும் வேண்டும், எல்லாம் வேண்டும், இயேசுவும் வேண்டும் என்று சொல்லி உலகத்தை நேசிக்கிறவர்கள் இயேசுவை நேசிக்க முடியாது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, இப்பொழுது இந்த சகையு பூமியிலிருந்து மரத்திலே ஏற வேண்டும். இந்த மண்ணை நம்ம விடாது. ஆசை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் உலகம் கொடுக்கிறதான அற்ப நன்மைக்காக, அற்ப பதவிக்காக, அற்பமான பதவி உயர்வுக்காக எத்தனை முறை நாம் இயேசுவை இழந்திருக்கிறோம், இயேசுவை மறுதலித்திருக்கிறோம். சின்ன சின்ன நன்மைக்காக இயேசுவை மறுதலித்து விடுகிறோம். அவ்வளவு சீக்கிரமாக மரத்திலே ஏறி இயேசுவை பார்க்க முடியாது. ஆனால் இவன் எல்லாவற்றையும் ஜெயித்து மரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நன்றாக கவனிங்க. இப்பொழுது கஷ்டப்பட்டு மரத்திலே ஏறிவிட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். முதலாவதாக அவன் தன்னை எந்த இடத்துல இயேசுவை தனக்கு காட்டாத சூழ்நிலைகள் இருக்கிறதோ அந்த சூழ்நிலையிலிருந்து தன்னை வேறுபடுத்தி கொண்டான். அந்த கூட்டத்தில் இருக்கும்போது உன்னால் இயேசுவை பிரியப்படுத்த முடியவில்லையா? இயேசுவை உன்னால் இந்த உலகத்திற்கு காட்ட முடியவில்லையா? நல்லது, அங்கிருந்து உன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளு. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை தனிமைப்படுத்திக் கொள். முதலாவது இயேசுவை நீ பார்க்க முடியும், உலகத்துக்கு காட்ட முடியும். மரத்திலே ஏறிவிட்டான், உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும், சம்பவம். இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட வருகிறார், சகையை பார்க்கிறார். இரண்டு கண்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறது. சகைவே இறங்கி வா என்று சொல்லுகிறார். சகையு உடனே இறங்கி வருகிறார். கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லிதானே வந்தேன், அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும், பார்த்து விட்டேன். இவர்தான் இயேசுவா? இவரை குறித்து தான் இப்படி அநேக நல்ல காரியங்கள் சொன்னார்களோ, இவரை நான் பார்த்து விட்டேன். முடிந்தது, நான் என் வேலையை பார்த்து கொண்டு போகிறேன் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்னால், சகைவே சீக்கிரமா இறங்கி வா. அவன் இறங்கி வருகிறான். அதற்கு முன்பாக இயேசுவை பார்த்ததின் நிமித்தம் ஒரு சந்தோஷம் வருகிறது. இயேசுவை பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஈஸ்டர் அன்றைக்கு ஒரு சந்தோஷம் வரும், இன்னும் புது வருஷத்தின் அன்றைக்கு ஒரு சந்தோஷம் வரும்.
எனவே திருச்சபைக்கு வரும்போது ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இன்னும் சேப்பின் பண்டிகை வரும்போது அன்றைக்கு ஒரு சந்தோஷம் வரும். சந்தோஷம் வருவதனால் பரலோகம் போய்விட முடியாது. நான் இயேசுவை பார்க்க வந்தேன், பார்த்து விட்டேன், மகிழ்கிறேன், பரலோகம் போய்விட முடியாது. ஆண்டவர் சொல்லுகிற இறங்கி வா. யோசித்து பாருங்க. மரத்தில் ஏறுகிறான், ஏறினவன் இப்பொழுது இறங்க வேண்டும். நம்ம தான் ஏறிட்டோம்னா இறங்க மாட்டோமே. ஒரு பதவியிலே ஏறிட்டோம் என்று சொன்னால், ஒரு சூழ்நிலையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவ்வளவு சீக்கிரம் நம்ம இறங்கி வர மாட்டோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இறங்கி வா. சின்ன சின்ன நன்மைகளுக்காக பெரிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடக்கூடாது. இறங்கி வருகிறான், மரத்திலிருந்து இறங்கி வருகிறான். இறங்கி இப்பொழுது இயேசுவோடு கூட நடக்கிறான். நன்றாக கவனிங்க பிரியமானவர்களே. இயேசுவை பார்ப்பதினாலோ ஆலயத்துக்கு வருவதினாலோ சந்தோஷம் கிடைக்கும், நல்லது. ஆனா வேத வசனத்தின்படி நீ என்றைக்கு வாழ்கிறாயோ அன்றைக்குதான் உனக்கு பரலோகம் போவதற்கான ஒரு வழி உண்டாகும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவும் சகையும் நடந்து போகிறார்கள். வழியிலே நடந்து போகிறான். 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படிக்கு போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையும் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் என்று சொன்னார். நீ என்றைக்கு இயேசுவோடு கூட நடக்கிறாயோ, இயேசு என்று சொன்னால் வார்த்தை. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த உலகத்திற்கு வந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 8ஆம் அதிகாரத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியம் என்கிறதான அந்த வார்த்தை இயேசுவாய் இருக்கிறது. அந்த இயேசுவோடு கூட நடக்கணும், வார்த்தையோடு நடக்கணும், வாழணும். என்றைக்கு இயேசுவோடு நீ வாழ்கிறாயோ, வார்த்தையின்படி நீ வாழ்கிறாயோ, அன்றைக்கு உனக்குள்ளே ஒரு பாவ உணர்வு வரும். ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், யாரிடத்தில் ஆகிலும் நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன். இயேசுவை சந்தித்த பிறகு எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, திருச்சபை மக்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், இயேசுவை சந்தித்த பிறகு உன் வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டும். சகையனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருகிறதை பாருங்க. இயேசுவை சந்தித்த பிறகு இயேசுவோடு நடக்கிறான், அவன் வாழ்க்கை மாறுகிறது. சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பாவியாகிய மனிதன். அவனுக்குள்ளே ஒரு குற்ற மனப்பான்மை வருகிறது, கில்ட்டி கான்சியஸ் அவனுக்குள் வருகிறது. நான் பாவி, நான் குற்றமுள்ளவன், தவறான மனிதன் என்று சொல்லி, யாருடைய பொருளையும் நாம் அநியாயமாய் வாங்கினேன் என்று சொன்னால் அதை நான் திருப்பி கொடுக்கிறேன், என் ஆஸ்தியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு சகோதரனை, தேவனுடைய பிள்ளைகளை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி உன் வாழ்க்கையில இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். இயேசுவை பார்த்தால் பரலோகம் போய்விட முடியாது. தேவ வசனத்தின்படி நீ வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நீ வாழ்கிறவனாய் இருக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவோமானால் அவர் நம்மை மன்னிப்பதற்கு நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். பாவங்களை ஒத்துக்கொள்ளுங்க, அறிக்கை செய்கிறான். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே, இயேசுவை சந்தித்த பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு, கர்த்தருடைய காரியங்களிலே உன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் போது வாழ்க்கை மாற வேண்டும்.
இந்த சத்தத்தை கேட்கிறத தேவ பிள்ளைகளை, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி இருக்கிறதா யோசித்து பாருங்க. ஆண்டவரோடு நடக்கும் போது இதெல்லாம் நடக்கும். என்னைக்கு நீ வேத வசனத்தின்படி வாழ்கிறாயோ அன்றைக்குதான் உனக்குள்ளே ஒரு குற்ற மனப்பான்மை வரும். பண்டிகை கிறிஸ்தவர்களா இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் கிடைக்கும், பரலோகம் போக முடியாது. வேத வசனத்தின்படி வாழும் போதுதான் குற்ற மனப்பான்மை வரும், நீ பரலோகம் போய்விடலாம். இயேசு கிறிஸ்துவோடு நடக்கிறான். இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த குற்ற மனப்பான்மை வந்தவுடனே பாவங்களை அறிக்கை செய்து விடுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார் 9ஆம் வசனத்திலே, அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாயிருக்கிறான். யோசித்து பாருங்க, தன் பாவங்களை அறிக்கை செய்கிறான். நான் ஒரு பாவி என்று உணர்கிறான். என் வாழ்க்கையும் வேத வசனமும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மாறுதலாக இருக்கிறது. தன்னை அர்ப்பணிக்கிறான். அவன் பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் பாவத்தை நீ அறிக்கை செய்யாத வரைக்கும் நீ பாவியாக மனுஷனாக தான் இருப்பாய். அதை என்னைக்கு அறிக்கை செய்கிறாயோ அன்றைக்கு தான் உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். உன் சந்தத்து, உன் குடும்பத்திலே கம்பீர சத்தம் இருக்கிறதா? தேவையில்லாத பாடல்கள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத நபர்கள் குடும்பத்திலே வந்து தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கிறார்களா? சிந்தித்து பாருங்க. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரும் என்று சொன்னால் அதற்கு தகுதியானவர்கள் உள்ளே இருப்பாங்க. ரட்சிப்பு இல்லாத வீட்டுல யார் வேணாலும் குடிக்கொண்டிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு போகிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம், எப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, புதிதாயின, எல்லாம் புதிதாயின. வாழ்க்கையிலே புதிய காரியங்கள் இருக்கிறதா? இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார் ரட்சிப்பு வந்து விட்டது. அடுத்தது பரலோகம் போகணும்னா உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார் பரலோகத்திலே வீற்றிருக்கிறதானே ஆபிரகாமினுடைய மகனாக மாறிவிட்டான். அப்படியானால் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே இவன் பெயர் எழுதப்பட்டாயிற்று. நீ ஆண்டவரோடு நடக்கும் போது உனக்கு குற்ற மனப்பான்மை வரும். உன் பாவங்களை அறிக்கை செய்வாய். ஆண்டவருடைய அந்த வார்த்தை உனக்குள்ளே வரும். ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார், நீ பரலோகத்தினுடைய புத்திரனாக மாறிவிடுகிறாய். பிரியமானவர்களே, இந்த அருமையான நல்ல நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்கிறார் அடுத்த வசனத்திலே 10வது வசனத்திலே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய வந்ததனுடைய நோக்கம், இழந்து போயிட்டோம். ஆதாம் வழியாக பாவம் செய்து பிதாவுக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவு துண்டிக்கப்பட்டது. குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த உறவு மீண்டுமாக புதுப்பிக்கப்பட்டது. இழந்து போனதை தேட வந்தார், ரட்சிக்க வந்தார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் மிகுந்த தாழ்மையோடு கூட உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது இயேசுவை பார்க்கிறாய், சந்தோஷம் கிடைக்கும். இயேசுவை ஆலயத்துக்கு வரும்போது சந்தோஷம் இருக்கும். பண்டிகைகள் கொண்டாடும் போது சந்தோஷம் இருக்கும். கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது சந்தோஷம் இருக்கும். இதனால பரலோகம் போயிட முடியாது. வசனத்தின்படி வாழ வேண்டும். பிதாவினுடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். ஆபிரகாமுடைய குமாரனாக மாறுகிறோம். எனவே சகேயு இயேசுவை பார்க்கும்படிக்கு வந்தான். பார்க்க முடியாத சூழ்நிலையிலே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டான். இயேசுவை சந்திப்பதற்கு கஷ்டப்பட்டு, நான் ஒரு அதிகாரியா இருக்கிறேன், நான் ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், நான் மரத்திலே ஏறலாமா? நான் ஏறினால்தான் இயேசுவை பார்க்க முடியும். நீ உன்னுடைய பதவியை வைத்துக்கொண்டு, பணத்தை வைத்துக்கொண்டு, உன்னுடைய பின்னணியை வைத்துக்கொண்டு இயேசுவை நீ பார்க்க முடியாது. உன்னை நீ வெறுமையாக்கினால் ஒழிய
இயேசுவை உன்னால் பார்க்க முடியாது. இவன் எல்லாவற்றையும் கொச்சப்படுத்தி விட்டு மரத்திலே ஏறினான், இயேசுவை பார்த்தான். இன்றைக்கும் கூட இந்த சத்தத்தை கேட்கிற அநேகர் இயேசுவை பார்க்க முடியவில்லை. உன்னுடைய பண ஆசை, பதவி ஆசை, புகழ், இப்படி எல்லாம் இயேசுவை மறைத்து கொண்டிருக்கிறது. காணிக்கை கொடுத்து விட்டால் போதும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்காதே. காணிக்கை அவர் கேட்கிற தேவன் அல்ல, உன் இருதயத்தை கேட்கிறார். ஒப்பு கொடுப்பாயா? தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டான், மரத்தில் ஏறினான். மரத்தில் ஏறியவன் இறங்கி இயேசுவோடு நடக்கிறான். இயேசுவோடு நடக்கும் போது அவனுக்குள்ளே குற்ற மனப்பான்மை வருகிறது. பாவத்தை அறிக்கையிடுகிறான். பாவத்தை அறிக்கையிட்டு கிரியையினால் காட்டுகிறான். அநியாயமாய் யாரிடத்தில் வாங்கினால் அதை நான் திருப்பி செலுத்துகிறேன், என் ஆஸ்தியை விற்று தரித்திற்கு கொடுக்கிறேன். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாங்குவது கிடையாது, கொடுப்பது. இயேசு கிறிஸ்து கொடுத்தார், நன்மை செய்தார். இந்த சிறியவரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்கள் அதை எனக்கு செய்தீர்கள் என்று சொல்லி. எனவே அருமையான பிள்ளை, இந்த அருமையான நேரத்தில் இந்த சகையை குறித்ததான எத்தனையோ செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தி சற்று வித்தியாசமாக காணப்படலாம். இன்றைக்கு சகையின் மூலமாக ஒரு நல்ல பாடத்தை பற்றிக் கொள்ளுங்க. சகேயு இயேசுவை சந்திக்க போனான். இயேசு அவனை சந்தித்து அவனை அழைத்துக் கொண்டு அவன் வீட்டுக்கு போகிறார். இதுதான் மிகப்பெரிய காரியம். இன்றைக்கு கடவுளை தேடி தேடி ஓடுகிறோம் நாம், ஆனால் கடவுள் இன்றைக்கு நம்மை தேடி வருகிறார். எனவே இந்த வேத வசனத்தை கேட்கிறதான நீங்கள் இன்றைக்கு இந்த வேத வசனத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து, ஆண்டவரே உம்மை பார்க்க முடியாதபடிக்கு காணப்படுகிறது. இயேசுவை தேடி என்கிட்ட வந்தாங்க, நான் இயேசுவை காட்டல. டாக்டர் அம்பேத்கர் சட்ட மேதை இயேசுவை தேடி ஆலயத்துக்கு வந்தார், கிறிஸ்தவர்களிடத்தில் வந்தார். ஆலயத்திலே பார்க்கும் போது உலகத்தை தான் பார்த்தார், இயேசுவை பார்க்கல. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இயேசுவை பார்க்கல, உலகத்தை பார்த்தார், திரும்பி போய்விட்டார். தேச தந்தை மகாத்மா காந்தியும் சரி, ஆண்டவரை தேடி இயேசுவை தேடி நம்மை தேடி வந்தார். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை தேடி வந்தார். அங்கு பார்க்கும்போது உலகம் தான் இருந்தது. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், இப்படி பல பேதையான காரியங்கள் இருந்தபடினாலே அவர் மீண்டுமாக திரும்பி போய்விட்டார். இப்படிப்பட்ட அநேக மக்கள் போய்விட்டாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா தேசத்திற்கு வந்ததான மிஷனரிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிற வில்லியம் கேரி இயேசுவை போல வாழ்ந்தார். இன்றைக்கும் அவர் மரித்தாலும் அவருடைய சாதனைகள் இன்றைக்கு ஓயாமல் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறது. அன்னை தெரேசாவும் அப்படித்தான் செய்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். கிறிஸ்துவம் வாழ்ந்து காட்டுவது எப்படி? இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சகேயு ஓடி வந்தான். அதே வண்ணமாக இந்த சத்தத்தை சொல்லுகிற என்னையும், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் உலகம் தேடி வர வேண்டும். இவர்களை பார்க்க வேண்டும், இவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நாளிலே இந்த செய்தியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரோடு கூட தேவனாகிய கர்த்தர் பேசட்டும். கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்களை அர்ப்பணிங்க. இருக்கிற இடத்துல முடிந்தால் எழுந்து நில்லுங்க, இல்லாவிட்டால் முழங்கால் படிங்க. ஆண்டவரே, இந்த சகையின் மூலமாக இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டதான நல்ல பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சகையு ஆண்டவரை பார்க்கும்படிக்கு அவர் போன பாதையிலே போகிறான். எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி இந்த சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும். Jesus, thank you, Lord. பாவியுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவில் நீ சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் நீ சொந்தம் கொள்ளவா. இயேசு
இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உடைந்த உள்ளத்தோடு கலங்கின கண்களோடு ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தின்படி வாழும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். சகையனுடைய வீட்டுக்கு தேடி சென்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கும் வாருங்க ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் என் வீட்டுக்கும் வாருங்க என்று சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்க வீட்டுக்கு வருவார். உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுவார். உன்னை பார்த்து நீ ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லுவார். இதை காட்டிலும் வேறு ஒரு பாக்கியம் வேறு என்ன நமக்கு வேண்டும்? அழைக்கிறாரே தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவில் நீ சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவில் நீ சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பரலோக தகப்பனே, ஒருவரையும் புறம்பே தள்ளாதபடி நேசிக்கிறதான எங்கள் அன்பு இரட்சகரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு வந்து எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிரோடு எழும்பி மீண்டுமாக வருவேன் என்று சொல்லி வாக்கு உரைத்து விட்டு சென்ற தெய்வமே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக ஜீவிக்கிறவராக இருக்கிறீர். உம்முடைய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்றைக்கும் குறைந்து போகவில்லை ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற மக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும், என் தேவனுடைய கரம் அவளுக்கு நேராக நீட்டப்படுவதாக. அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய சரீரத்துக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவருடைய பாவங்களை எல்லாம் கழுவி ஆண்டவரே, யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னவர். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றுவீராக. பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாக ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாக மாறும்படிக்காய் ஜெபிக்கிறேன். வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறையட்டும். பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாக. ஏசாயா 54:17 வசனத்தின்படி உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகட்டும் என்று சொல்லி எல்லா மாந்திரீக கட்டுகள், பிசாசுடைய தந்திரங்கள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. அவருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே தரையுண்டு போகும்படி காய்ச்ச வைக்கிறேன். இருதய அழுத்தத்தினாலே கடன் பிரச்சனையோடு கூட வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கடன் பிரச்சனைகளை மாற்றி பிலிப்பியர் 4:19 அவருடைய ஆண்டவரே வசனத்தின்படி அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பீராக. குடும்பம் யோசுவாவை போல வாழ்கிற குடும்பமாக, கொர்நேலியுடைய குடும்பத்தை போல ஒவ்வொரு குடும்பங்களும் வாழட்டும் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளே பிரிவினை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தினால் உன் கரத்தை எட்டு என்று கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரோடு கூட கடந்து போவதாக. இந்த செய்திக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள் உண்டாவதாக. இந்த செய்தி ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள் எப்படி பிரதிபலிக்கிறது அதே வண்ணமாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்தந்த குடும்பங்களிலே நீர் தலைவராக நின்று ஆண்டவரே அந்த குடும்பத்தினுடைய அனைத்து தலைமைத்துவத்தையும் நீர் ஏற்று நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். எப்போதும் எங்களுடைய சத்தத்தை கேட்டு நீர் ஆமென் என்றும் ஆமென் என்றும் நீர் பதில் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாறாத கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் கிருபையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் தெய்வீக சுகமும் இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருந்து ஆசீர்வதித்து நடத்துவதாக கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இன்னும் வளர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கீழே கொடுக்கப்படுகிறதான இந்த தொடர்பு தொலைபேசி எண்ணை நீங்கள் கவனியுங்கள். அதை நீங்கள் அதில் கருத்திலே கொண்டு எங்களோடு கூட தொடர்பு கொண்டால் உங்களோடு கூட நாங்கள் பேசுவதற்கு, ஜெபிப்பதற்கு, அடுத்த வளருவதற்கு நாங்கள் ஆலோசனை கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுடைய தொலைபேசி எண் இதனுடைய கடைசியாக வரும். அதை குறித்து கொண்டு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட இருந்து விடை பெறுவது அன்பு போதகர் கிருபன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.